ஏனுங்க வீட்லலாம் சௌக்கியம் தானுங்க. இன்றைக்கி நம்ம ஊர் ஸ்பெஷல் ராகி சேமியா தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் போதுங்க செஞ்சிடலாம். முதல்ல ஒரு குண்டாலிங்க ராகி சேமியாவை போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஊற விட்ருங்க. ஊறினதுக்கு அப்புறமா ஸ்டீமர் பிளேட்டில் போட்டு நல்லா தண்ணி வடித்து போட்டு இதில் போட்டு நல்லா பரப்பி விட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக கூட போகிறோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா பூ போல் வெந்து வந்துடுங்க. கையில் எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. இதுக்கப்புறமா ஒரு வடை சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, இது கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு போட்டு ராகி சேமியாவை போட்டுவிட்டு போங்க. நான் உப்பு போட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. நீங்கள் மறக்காமல் போட்டு நல்லா கிளறி விட்டு போட்டு தண்ணி தெளித்து கிளறிக்கோங்க. தண்ணி தெளிக்காமல் விட்டிங்கன்னா அப்புறம் விறகு கட்ட மாதிரி ஆயிரும். நல்லா போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து இதாகிக்கோங்க. இது மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி தேங்காய் பூ போட்டு கிளறி விட்டு போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா அருமையான ராகி சேமியா ரெடி ஆகிக்குங்க. இது வந்து வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. உடம்புக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நம்ம ப்ரௌன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். வரட்டுங்களா? பாய்.